ஒரு 10 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. எங்க அப்பா காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கிறேன். அப்பா தாத்தா காலத்துல இருந்து. ஓகே. இப்போ வந்து நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. நான் மொத்தமா 18 ஏக்கரா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னென்ன பயிர் போட்டுருக்கீங்க? வாழை, ம். பாக்கு, தென்னை, ம். காய்கறி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். இப்போ சார் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த தேன் வாழை ஃபீல்டுல சரி. ஃபீல்டுக்கு நம்ம கூப்பிட்டீங்க ஆமா. பார்க்கறதுக்கு, ஃபீல்ட் விசிட் பண்றதுக்காக. ஆமா. நம்ம பத்தி உங்களுக்கு எப்படி அறிமுகம் ஆயிருச்சு? நான் Facebookல ம். டாக்டர் சாயில் முத்துக்குமார் ஓ, டாக்டர் சைல் முத்துக்குமார் யூடியூப்ல பார்த்துருக்கீங்க. யூடியூப் சேனல்ல வந்து டாக்டர் சைல் முத்துக்குமார் என்ற யூடியூப் சேனல் பார்த்து நம்ம கூப்பிட்டுருக்கீங்க சார். ஆமாங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் விசிட் வந்திருக்கிறோம். ஆமாங்க. இந்த வேலைக்கு எத்தனை மாசம் இப்போ? 10 மாசம் முடிஞ்சதுங்க. 10 மாசம் இன்னொரு முடிஞ்சது. மாசத்துல வெட்ட ஆரம்பிச்சிரும். ஓகே சார். சார் நம்ம இந்த ஃபீல்டு விசிட் பண்றதுக்கு கூப்பிட்டு இருக்கீங்களா சார்? ஆமாங்க. எந்த வந்து விஷயத்தின் காரணமாக கூப்பிட்டு இருக்கீங்க? நோய் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் 2 தடவை பயோ மருந்து ஊத்தி, கெமிக்கல் 2 தடவை ஊத்தி கண்ட்ரோல் ஆகல. என்னென்ன ஊத்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் வந்து சூடோமோனாஸ் விரிடி ம். இதெல்லாம் ஊத்திட்டு இருந்தேன். ஓகே. அது கண்ட்ரோல் ஆகாதனால கெமிக்கல்ல வந்து ரெண்டோமல் கோல்டு, க்ளோரி இதெல்லாம் ஊத்துனேன். அது ஊத்தி கண்ட்ரோல் ஆகல. ஓகே. இப்போ வந்து எனக்கு இன்னும் ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்குது. அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஓஹோ. அது கண்ட்ரோலிங் மெஜரே இல்ல. கண்ட்ரோலே ஆகல. ஓகே. அதுக்கப்புறம் தான் நான் யூடியூப் பார்த்து கால் பண்ணியிருந்தேன். அந்த யூடியூப்ல நீங்க என்ன விஷயம் பாத்தீங்க சார்? இந்த வைரஸ் வந்து கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்லி போட்டிருந்தது. பனம வெடிப்பு. ஓகே. அதை பத்தி பார்த்துட்டு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். சக்சஸ் ஸ்டோரி. சக்சஸ் ஸ்டோரி. அந்த ஸ்டோரி பார்த்து உங்க தோட்டத்துல ஒரு ஸ்டோரி இருக்குது ஆமா இல்லைங்களா? அந்த ஸ்டோரி அந்த வந்து தீர்வு கிடைக்காம இருக்கும்போது நம்ம யூடியூப் சேனல் பார்த்து நம்ம தீர்வு கிடைக்கலாம் அவர் மூலமா கூப்பிட்டு இருக்கீங்க சார். கண்டிப்பா. இப்போ சார் நம்ம வாழையில வந்து நம்ம தோட்டத்தை நீங்க சொன்னீங்க சார், பனாம வெடிப்புமே இருக்குது, மூக்க வில்ட்டுமே இருக்குது. பனாம வில்ட்டுமே ஒரு சைடு இருக்குது, ஒரு சில செடிகள்ல. சில செடிகள்ல வந்து மூக்க வில்ட்டுமே இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்ல சார், இது வந்து மூக்க வில்ட் அப்படி சொல்றோம் சார். இது என்ன ஆகுதுன்னா இலையின் நுனி பகுதி இருந்து ஃபர்ஸ்ட் வந்து டெட் ஆயிட்டு கீழ் பகுதிக்கு வந்துட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து வெட்டி பார்த்தோம்ல சார், ஆமாங்க. அந்த செடிக்கு வந்து வேர் பகுதியில இருந்து உணவு மற்றும் தண்ணி எடுத்து சென்றடையக்கூடிய இந்த வாஸ்குலர் பண்டல் அப்படி சொல்றோம் சார். எக்ஸைலம் மற்றும் புளோயம் டிஷ்யூ அப்படி சொல்றோம். அது மூலமாக உணவு மற்றும் தண்ணி போகணும்னா அந்த எக்ஸைலம் மற்றும் புளோயம் அந்த வாஸ்குலர் பண்டல்ங்கிறது வந்து நல்லா இருக்கணும் இல்லைங்களா? இப்போ இங்க பாருங்க எப்படி இருக்குது எல்லாம். டெட் ஆயிடுச்சு. டெட் ஆனதுக்கு அப்புறம் இந்த பிளான்ட்ல செல் டு செல் கம்யூனிகேஷன் இருக்குமா? இருக்காது. இல்லாம இருக்கும்போது எப்படி வந்து உணவு மற்றும் தண்ணி மேல போக முடியும்? போக முடியாது. போகாம இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த நுனி வரைக்கும் வந்து ரீச் ஆகாம இருக்கும்போது நுனியின் எல்லா பகுதியுமே எல்லாமே மஞ்சள் கலர் அடிச்சிருக்குதுல்ல சார். இந்த ஃபீல்ட்ல நின்று இருக்கிறோம். முதல் ஃபார்மருக்கு சர்வீஸ் பண்றோம். என்ன சர்வீஸ்னா இந்த ஃபார்மருக்கு என்ன நோய் வந்திருக்குது, இந்த நோய்க்கான சிம்டம்ஸ் என்ன, இந்த நோய் பாதிப்பானா என்ன செடிகள்ல என்னென்ன பாதிப்பாகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முழு விளக்கமா சொல்லியிருந்தேங்க சார். டாக்டர் சாயிலோட